ஷோரூம்ல இருந்து புது ஆட்டோமேட்டிக் காரை வெளியே எடுக்கும்போது மனசுல ஒரு பெரிய நிம்மதி இருக்கும். இனிமே டிராஃபிக்ல கால் வலிக்காது, கிளட்ச் மிதிக்க தேவையில்லைன்ற அந்த சந்தோஷம். ஆனா அந்த சந்தோஷம் எவ்வளவு காலம் நீடிக்கும்ன்றது உங்க கையில தான் இருக்கு. ஒரு சின்ன கவனக்குறைவு நீங்க ஆசை ஆசையா வாங்கின காரை ஒரு வெள்ளை யானையா மாத்திடும். உங்க வியர்வை சிந்தி சம்பாதித்த 1 லட்சத்திலிருந்து 3 லட்சம் வரைக்கும் ஒரே ஒரு நொடியில கோவிந்தா ஆக வாய்ப்பிருக்கு. இது பயமுறுத்துறதுக்காக இல்ல, உங்களை எச்சரிக்கிறதுக்காக. உங்க கார் உங்கள பணக்காரனா ஆக்குதா இல்ல பிச்சைக்காரனா ஆக்குதான்றது நீங்க செய்யற இந்த 7 தவறுகள்ல தான் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேனுவல் காரை விட ஆட்டோமேட்டிக் கார் ஏன் இவ்வளவு ரிஸ்க்? இதோ அந்த அதிர்ச்சியான கணக்கு. கிளட்ச் அல்லது டிரான்ஸ்மிஷன் செலவு 8000 ரூபாய் முதல் 4 லட்சம் ரூபாய் வரை. பழுதுபார்க்கும் நேரம் 1 முதல் 15 நாட்கள். பார்ட்ஸ் கரைப்பது கடினம். மறுவிற்பனை மதிப்பு அதிகம் பாதிக்காது. கியர் பாக்ஸ் பழுதானால் கார் விலையே பாதியாக குறையும். ஆட்டோமேட்டிக் கார்ல கியர் பாக்ஸ் தான் அதோட உயிர். இது மொத்தமா போச்சுன்னா உங்க காரோட விலையில 30% பணத்தை நீங்க செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஆயில் தானே அப்புறம் மாத்திக்கலான்னு நீங்க நினைக்கிற ஒவ்வொரு நாளும் உள்ள இருக்கிற நுணுக்கமான கியர்கள் ஒன்னோட ஒன்னு உரசி சாம்பல் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆட்டோமேட்டிக் கார் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி. நீங்க வண்டியை தப்பா ஓட்டும் போதெல்லாம் அதோட சென்சார்கள் குழம்பி போய் மொத்தமா ஷட் டவுன் ஆகிடும். வீடியோவோட ஆரம்பத்துல சொன்ன அந்த 7 தவறுகள் இதோ இத குறிப்பெடுத்துக்கோங்க. 1. வண்டி மெதுவா நகரும் போதே டியிலிருந்து ஆர் கியருக்கு மாத்துறது கியர் பாக்ஸ சுத்தியலால அடிக்கிறதுக்கு சமம். 2. பெட்ரோல் மிச்சமாகும்னு நினைச்சு இறக்கத்துல நியூட்ரல்ல போனா ஆயில் சப்ளை இல்லாம கியர் பாக்ஸ் சூடாகி எரிஞ்சிடும். 3. நீண்ட நேர சிக்னலில் பிரேக்கை அழுத்திக்கிட்டே டியில இருந்தா டிரான்ஸ்மிஷன் ஆயில் ஓவர் ஹீட் ஆகும். 4. நியூட்ரல்ல ரேஸ் பண்ணிட்டு டக்குன்னு டி கியருக்கு போடுறது. இது கியர் பாக்ஸ ஒரே நாள்ல காலி பண்ணிடும். 5. வெறும் பி மோட்ல மட்டும் வண்டியை நிப்பாட்டுறது. அந்த சின்ன பார்க்கிங் பாவ முழு வண்டி எடையும் ஏறுனா அது உடஞ்சிடும். 6. ஆயில் எல்லா இடத்துக்கும் பரவறதுக்கு முன்னாடியே வேகமா ஓட்டுறது. 7. வண்டி நிக்கலன்னா கயிறு கட்டி இழுக்கும்போது ஆட்டோமேட்டிக் காருக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. அதை மீறினா கியர் பாக்ஸ் காலி. ரோட்ல ஃபோக்கஸ் பண்றத விட்டுட்டு செலவு வந்துடுமோன்ற பயத்துல கவனச்சிதறல் ஏற்பட்டு பெரிய விபத்துகளுக்கு இது வழிவகுக்கும். கார் உங்களுக்கு சந்தோஷத்தை தரணுமே தவிர இரத்த அழுத்தத்தை, அதாவது பிபிய தரக்கூடாது. கிலோமீட்டர் கணக்கை விட கால நேரத்தை கணக்குல வச்சு கியர் ஆளில மாத்துங்க. வண்டி முழுசா நின்ன பிறகு 1 செகண்ட் வெயிட் பண்ணி கியர் மாத்துற அந்த பழக்கம் உங்க 2 லட்சத்தை மிச்சப்படுத்தும். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த 1 நிமிஷம் ஐட்லிங் பண்ணும்போது உங்க காரோட கியர் பாக்ஸுக்கு நீங்க ஒரு முத்தம் கொடுக்கற மாதிரி அதுக்கு அன்பு செலுத்துறீங்கன்னு அர்த்தம். இந்த வீடியோ உங்க பணத்தை காப்பாத்துனதா நினைச்சா ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பாப்போம்.